ஜெபம். எங்களை அருமையான இயேசுவிலே அன்பின் ராஜாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நன்றி தருமப்பா. பத்திலேயும் பாலகனா எங்களுக்கு பிறந்தீரே ஆண்டவரே, உங்களுடைய பிறப்பின் செய்தியை நாங்கள் தியானித்து ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் பலனடைய ஆண்டவரே நீ கிருபைச்சு தயக்காக துதிக்கிற ஆண்டவரே செய்தி கொடுக்க அருமையாக மறைத்துக்கொள்ளுங்க. கேட்குற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்க உதவிச்சிங்க ஆண்டவரே. நீங்கள் ஆவியானவரே நீங்கள் வெளிப்படுங்க. இயேசு எங்கள் தூய பிதாவே, ஆமேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்தலை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மெய் பக்தரே நீர் விழித்தெழும்பும் சந்தோஷமாயின் நாளை வாழ்த்திடும். இன்றைக்கு லோகமிப்பர் ஜன்மித்தார், விண்ணோரி விந்தையை கொண்டாடினார். கர்த்தாதி கர்த்தர் மானிடனானார், ரட்சண்ய கர்த்தாவாக தோன்றினார். இதோனர் செய்தி கேளும் இன்றைக்கே, இம்மானுவேல் தாவீதின் ஊரிலே பூலோக மீட்பராக பிறந்தார். எல்லாருக்கும் சந்தோஷம் நல்குவார் என்றே ஒரு தூதன் பெத்லெகேமை பர்க்கே ராவில் தோன்றி மொழிந்திட்டானே. அந்நேரம் வானோ கூட்டம் மகிழ்ந்து ஆனந்த பாட்டை பாடி இசைந்து விண்ணில் கர்த்தாவுக்கு மாத்துதியும், மண்ணில் நல்லோர்க்கு சமாதானமும் என்றல்லேலூயா பாடி வாழ்த்தினார். தெய்வீக அன்பின் மாண்பை போற்றினார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். மேய்ப்பர்கள் மந்தையில் ஆடுகளை மேய்த்துட்டு இரவு பொழுதில் அந்த மந்தையை காத்து கொண்டு இருக்கும் பொழுது தேவதூதன் அவங்களுக்கு காணப்படுதான். அந்த மகிமை, அவர்களை மகிமையை பார்க்கும் பொழுது அந்த தூதர்கள் பயந்தார்கள். பயங்கிறது மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு காரியம். எல்லாருமே நம்ம பயப்படுதோம். நம்முடைய காரியங்கள், ஒரு நோய் வந்தால் நமக்கு பயம் வந்துடுது. அப்புறம் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள், வீடு இல்லையே, எல்லாம் ஒவ்வொரு காரியம், பிள்ளைங்களுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும், அல்லது கடன் பிரச்சனை, நிறைய பயங்கள் நம்மளை சூழ்ந்து கொள்ளுது. நம்மளை அறியாமலே என்ன வருது, நமக்கு ஒரு பயம் வருது. அங்கே நின்னது யார்? தூதன் நின்னா. ஆனால் தூதன் நின்னாலும் மேய்ப்பர்கள் என்ன செய்கிறாங்க? பயப்படுதாங்க. அந்த பயம், நம்ம ஒவ்வொருத்தையும் நம்மகிட்ட பயம் இருக்குது. அந்த பயத்தை ஆண்டவர் நம்மளை விட்டு நீக்குவார். நீக்கிறதுக்கு தான் நமக்கு பறந்துருக்காங்க. 10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சமய பரமசேனின் திரள் அந்த தூதனுடைய தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷமே பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவர் நோக்கி, நாம் பெத்லெகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட அந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டோடைய பிறப்பின் வரலாறு என்ன அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். மரியாளம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தேவதூதன் நினைச்சான், அங்கே போய் நிற்காங்க. தேவதூதன் பிரேசு, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உண்டே இருக்கிற ஸ்திரீகளுக்கு நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொல்கிறாங்க. தேவதூதன்னு சொல்லும்போது அந்த அம்மாவுக்கு உடனே பயம் வருது. உடனே தேவதூதன் என்ன சொல்கிறாங்க, அவளுக்கு வார்த்தை தேவதூதனுக்கு, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். தேவதூதனை பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன வருது, ஒரு பயம் வருது. மரியாளம்மா வந்து ஒரு கன்னிப்பெண் வயிற்றில் ஒரு குழந்தைங்கும்போது
அது ஒரு ஒரு பயமான என் உலகம் என்ன சொல்லும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு அவங்களுக்கு. ஆனால் தேவதூதன் சொல்கிறாங்க, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ பயப்படாத, நான் வந்து நிற்கிறேன், நீ என்ன செய்யாத, பயப்படாத, உன்ட்ட கிருபை, ஆண்டோடைய கிருபை உன்ட்ட இருக்குது, ஆண்டோடைய கிருபை நீ பெற்றுக்கொண்டா, அதனால் என்ன செய்யண்டாம், பயப்பட வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மரியாளம்மா என்ன சொல்கிறாங்க, ஏதோ நீ கற்பதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு பெயருடையாக அவர் பெரியவராக இருப்பார், உன்னதம் ஆண்டே குமாரன் என்னப்படுவார், அப்படியே பிதாவாகிய தாவின் சிங்காசனத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பார், யாக்கோபின் குடும்பத்தார் என்றைக்கு அரசாழ்வார், அப்படி ராஜ்யத்துக்கு முடிவுறாது அப்படிலாம் என்ன செய்தான் தேவதூதன் என்ன ஆசீர்வாதம் உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன். எவ்வளோ பெரிய மகிமை, இந்த உலகத்தில் எந்த ஒரு ஸ்திரீக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் இந்த மரியாளம்மாவுக்கு கிடைச்சது. அந்த நற்செய்தியை தேவதூதன் கொண்டு வராங்க. அந்த நற்செய்தியை கொண்டு வருகிற தூதனை பார்க்கும் பொழுது மரியாளம்மா பயந்தாங்க. எப்படி இந்த மேய்ப்பர்கள் நற்செய்தியை கொண்டு வந்த தூதனை பார்த்து அந்த மகிமை பார்த்து அவங்க பயந்தாங்க. அதே சமயத்தில் நம்ம பார்க்கும் பொழுது சகரியா வந்து ஆசிரியர்கள் செய்யும்போது அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தில் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். ஒரு தூதனை பார்த்தோன்னே சகரியாவுக்கு என்ன வருது, ஒரு பயம் வருது. தூதன் அவனை நோக்கி, சகரியா பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும், அவன் பிறப்பினித்து அநேகர் சந்தோஷப்படுவார்கள். இப்போ யாரெல்லாம் நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்களோ, எந்தெந்த காரியங்களை குறித்து, ஒருவேளை வியாதி அவங்களுக்கு இருக்கலாம், உங்களோட பிள்ளைகள் திருமண காரியங்களாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லையேங்கிற ஒரு கவலை இருக்கலாம், வேலை இல்லாத பையங்க, ஒருவேளை வீடு இல்லாமல் இருக்கலாம், கடன் பிரச்சனையோடு இருக்கலாம், ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாங்க, பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுதாங்க. பாருங்கள், மேய்ப்பர்கள் வந்து மந்தை மேய்ச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க, குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட வந்து ஆண்டவர் சொல்லுதாங்க, தேவதூதனை அனுப்பி, பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்காரு, உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்காரு, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம், ஏன்னா நமக்கு ரட்சகர் பிறந்தார், நமக்கு ஒரு ரட்சகர் நம்மளை மீட்டு எடுக்கிறதுக்கு, பாவத்திலிருந்து மீட்டு எடுப்பதற்கு, அடுத்தால நம்மோடு கூட இருப்பதற்கு, பயங்கள் நீங்கி, இந்த உலகத்தில் பலவிதமான பயங்கள் நம்ம சூழ்ந்து கொள்ளும். முதுமை ஆயிட்டுனா நம்ம முதுமை எப்படி இருக்கும், நம்ம பிள்ளைங்க பார்த்துக்கிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் முதியோர்களுக்கு வரலாம். வாலிப பிள்ளைங்களுக்கு, வாலிப பெண் பிள்ளைகளுக்கு நமக்கு ஏற்றத்தோணை வரணுமே. இப்போ எல்லா ஆண்களும் என்ன ஒரே ட்ரிங்க்ஸில் தான் இருக்காங்க. அப்போது அந்த வாலிப பிள்ளைங்களுக்கு நமக்கு ஒரு கணவர் கிடைக்கணும், அந்த ஒரு பயம் இருக்கலாம். அப்படி நிறைய பையங்கள், படித்து முடித்த வாலிப பையங்களுக்கு வேலை கிடைக்கணுமே, நமக்கு நல்ல வேலை கிடைக்குமா, நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும், நிறைய பயங்கள் நமக்கு இருக்கும். திருமணமாக பிள்ளைங்களுக்கு உடனே செய்யணும், ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை கொடுக்கணும். இந்த மழை நேரத்தில் நிறைய என்ன செய்வாங்க, கூரை வீட்டில் இருக்கவங்க ஒழுகும், அவங்க வசிப்புறதுக்கும் அவங்க தூங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க, நனைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பயம், மழை நேரம் வந்துட்டுனா ஐயோ நம்ம குடிசையெல்லாம் ஈரமாயிருமே, நனைஞ்சிருமே, பலவிதமான பயங்கள் நம்மளை சூழ்ந்துக்கிட்டு நம்மளை சுற்றிலும். ஒவ்வொரு நாளும் வேலை பார்க்குற இடத்துல அதிகாரிகள் வந்தால் என்ன செய்யலாம் அப்படிங்கிற பயம். இந்த நிறைய பயங்கள் நம்மகிட்ட என்ன செஞ்சுருக்கோம், நம்மளை அச்சுறுத்திக்கிட்டே இருக்கோம். நம்மளுடைய எதிரிகள் நிமித்தம், இல்லை குடும்பத்தில் மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்துவாங்க, மருமகள் சில இடத்துல மாமியாரை கொடுமைப்படுத்துவாங்க, நிறைய பயங்கள். அவங்களெல்லாம் நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி ஒரு மரியாதை பார்த்து சொன்னீங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாங்க, யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதே மாதிரி தான் சகரியாவுக்கும் என்ன செய்தாங்க, முதிர் வயதில் குழந்தையை பெற்றுக்கொள்ள அவங்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அதே மாதிரி ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்கிறாங்க, ஈசாக்கை பார்த்து பயப்படாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் பயப்படாதீங்க, உங்களோடு கூட நான் இருக்கிறேன், தன் சொந்த குமாரண்டு பாராமல் அவருக்கு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படின்னு ஒரு வேத வசனம் இருக்குது. அப்போ நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார், எந்த ஒரு பயமும் நமக்கு வேண்டாம், நம்மளுக்கு பயப்படாதே, பாரிலி போதே, திகையாதே, கலங்காதே. ஆண்டவர் நம்மளோடு சொல்கிறார், பயப்படாதீங்க, கலங்காதீங்க, உங்கள் கூட நான் இருக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வத்தையும் படைத்தவர், பயத்தை நீக்குகிற தேவன். எல்லாரும் பயதாக தான் செஞ்சாங்க. மரியாதை இவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் தேவனை பார்த்து என்ன செய்தாங்க,
பயந்தாங்க. அதுமாதிரி மேய்ப்பர்களும் மகிமை ஒரு நல்ல வெளிச்சம் தான், இருள் இருந்தாலும் பயப்படலாம். வெளிச்சத்தை பார்த்தா அவங்களுக்கு என்ன வருது? ஒரு பயம் வருது. ஆனால் இந்த பயத்துக்கு பின்னாடி ஒரு நற்செய்தி, சகரியாவுக்கு ஒரு நற்செய்தி, மரியாளுக்கு ஒரு நற்செய்தி, மேய்ப்பர்களுக்கும் ஒரு நற்செய்தி. அப்போ பயப்படுதா? இப்போ யாரெல்லாம் நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்களோ, குடும்பத்தில் உட்காந்துட்டு ஐயோ என்ன பிரச்சனையானாலும் சரி நீங்கள் பயப்படாதீங்கன்னு ஆண்டவர் உங்களை சொல்கிறாங்க. பயப்படாதீங்க, உங்களுக்கு நான் சந்தோஷமான காரியங்களை உங்கள் குடும்பத்தில் நான் வாய்க்க செய்வேன். நல்ல பாட்டு படித்து ஜெபம் பண்ணுங்க, நல்ல பாட்டு கைத்தட்டி பாட்டு பாடி நல்ல ஆண்டவரை துதித்து எரிகோ கோட்டை மாதிரி இருக்கிற பிரச்சனைகளை அப்படியே என்ன செஞ்சிடும்? தகர்ந்து போயிடும். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண தடையாக இருக்கலாம், நல்லா பாட்டு பாடி ஜெபிங்க. கர்த்தர் திருமண தடையை அகற்றி ஏற்ற வேலையில் உங்களுக்கு மணவாளன் மணவாட்டியை உங்கள் பிள்ளைகளுக்கு கொண்டு வருவாங்க. பயப்படாதீங்க. ஐயோ வயசு 25 ஆகிட்டேன், 35 ஆகிட்டேன், 30 ஆகிட்டேன், நான் என்ன செய்ய போகிறேன்? எங்கேருந்து நான் அந்த மணவாளன் கொண்டு வர போகிறேன்? பெண் பிள்ளையை வச்சுருக்கவங்க எங்கேருந்து நான் மணவாளன் கொண்டு வர போகிறேன்? மகளுக்கு வயது ஆகிட்டே போதே அப்படின்னு நீங்கள் நினச்சி கலங்கிட்டு இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, பயப்படாது என் மகளே, நீ பயப்படாதே. எப்படி ஒரு ரூத்துக்கு ஒரு திருமணம் வாக்கி ஆண்டவர் என்ன செய்தார்? உருவாக்கி கொடுத்தார். ரூத்து கணவனை இழந்து நின்ன நிலையில் அவள் என்ன செய்தா? தன்னுடைய மாமி போதும், ஏன்னா மாமின்ற தெய்வம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு, உன்னுடைய தெய்வமே எந்த தெய்வம்னு சொல்லி தன்னுடைய மாமின் பரத்தால் வந்து ஆண்டவரை கைவிடலை. ரூத்துக்கு ஒரு போவாசை நியமித்து ஒரு நல்ல ஒரு மணவாளனை நியமித்து ஆண்டவர் கொடுத்தார். அதுபோல் எஸ்தர் ராஜாத்தி மொர்தெகாய் சொல் கேட்டு கீழ்ப்படிந்து இருந்தால் அவளை ராஜஸ்திரீ ஆக்கினாங்க ஆண்டவர். எப்படி ஒரு எஸ்தர் திருமணத்தையும் ஒரு ரூத்தில் திருமணத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தாரோ அவங்களுக்கு அதெல்லாம் நம்மளால் சிந்தனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ரூத்தை பாருங்கள், எவ்வளோ ஒரு உதவியான ஒரு பெண். போவாஸ் சொல்கிறான், அவளுக்கு போவாஸை நல்ல ஒரு சாட்சி கொடுத்து அவளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறாரு. அதே மாதிரி எஸ்தருக்கு எல்லார் கண்களையும் தயவுடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதுபோல் உங்களுடைய பிள்ளைகளோட திருமண வாழ்க்கையில் அது ஆண் மகனாக இருக்கட்டும், பெண் மகளாக இருக்கட்டும், யாரெல்லாம் இப்போ நீங்கள் இப்போ பிள்ளைகளுக்கு திருமணமாகலாம் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? கட்டாயம் கர்த்தர் சீக்கிரமாக பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. பயப்படாதீங்க மக்களே, உங்கள் பிள்ளைகளோட திருமண காரியங்களே நான் ரூத்துக்கும் ஒரு எஸ்தருக்கும் நான் நிறைவேற்றி வைத்தது போல உங்களுடைய பிள்ளைகளோட திருமண வாழ்க்கையும் நான் கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சேனையின் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனே கொடுத்த தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை கட்டாயம் செய்வார். அதனால் விசுவாசத்தோடு கேட்போம், விசுவாசத்தோடு கேளுங்க. உங்களுடைய அவிசுவாசம் நீங்கட்டும். கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு கட்டாயம் கொண்டு வாருன்னு வசலை திறந்து வச்சு ஆண்டவரை துதிச்சு அவளோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளோட திருமண காரியங்களை வாய்க்க செய்வார், கட்டாயம் செய்வார். எப்படி ஒரு மரியாதை மாட்டை வந்து தேவதூதன் நற்செய்தியை சொன்னாங்களோ, சகரியாவுக்கு சொன்னாங்களோ, மேய்ப்பருக்கு சொன்னாங்களோ, அவ்வண்ணமாய் உங்களுக்கும் வந்து நேரடியாகவே ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். நம்மளை அதிகமாக நேசிக்கிற தேவன். தாயும் தகப்பனும் மறந்தாலும் நம்மளை மறக்காத ஒரு தேவன். பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க செய்வார். அடுத்தல குழந்தை இல்லையே, யாரெல்லாம் நீங்கள் குழந்தை இல்லைன்னு ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. உங்கள் பிள்ளைங்களுக்கு அல்லது உங்களுக்கு, சிலர் தனக்காகவே குழந்தை இல்லைன்னு ஜெபம் பண்ணலாம், சிலர் நம்ம பிள்ளைகளுக்கு இல்லையே, பேரம்பத்தியமாருக்கு குழந்தைகள் இல்லையே, யாரெல்லாம் குழந்தை இல்லைன்னு ஆண்டை நோக்கி கூப்பிடுதீங்களோ எல்லாத்துக்கும் பயப்படாதிருங்கள், நான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும் கர்த்தர் சொல்கிறார். வேதத்தின் மூலமாக ஒரு சகரியாவுக்கு பயப்படாதவன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரி எத்தனை வயது நம்ப முடியுமா? சகரியா ஆண், எலிசபெத் அவளுடைய நிலைமை நினச்சி பாருங்கள். அதே மாதிரி ஆபிரகாம், சாராள். பயப்படாதிருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கற்பத்தின் கனியை உங்கள் குடும்பத்தாருக்கு கட்டாயம் கட்டளையிடுவார். பயப்படாதிருங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய படைத்த தேவன் இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொரு கூடையும் நம்ம பக்கத்தில் இருக்காங்க, நம்ம உள்ளத்தில் இருக்காங்க. நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். எத்தனையோ மலடிகள் கேள்விப்பட்டவங்களுக்கு அன்னாளுக்கு குழந்தையை கட்டளையிட்டாங்க. அன்னாள் ஆலயத்தில் போய் ஜெபித்தான். நீங்கள் நல்ல பாட்டு பாடி ஜெபிங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க. யார்கிட்டையும் போகணுன்னு அவசியமே வேண்டாம். இருக்கிற இடத்துல நிறைய நல்ல பாட்டு படித்து ஆண்டரை துதிங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை நீங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லணும். அதுபோல் கடன் பிரச்சனையோடு இருக்கவங்களுக்கு ஆண்டவர் பயப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் கடன் பிரச்சனையோடு இருக்கீங்களோ பயப்படாதீங்க. வரி பணம் மீன் வாயில் ஆண்டவர் சொன்னார், பேதுருவே முதல்ல விலையை போடு,
முதல்ல பிடிக்கிற மீனில் உள்ள வயை திறந்து பாரு, அந்த எடுத்து உனக்கா எனக்கானோ வரிப்பணம் செலுத்து. 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்தாங்க. காடைகளை வைத்து இஸ்ரேல் ஜனங்களை போஷித்தாங்க. ஒரு 7 விதவை தீர்க்கதரிசிட்ட போய் கேட்கும்போது கடன் தீர்க்கப்பட்டது. ஆனால் யாரெல்லாம் கடன் பிரச்சனையோடு இருக்கீங்களோ அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் கடன் பிரச்சனைலாம் நீங்கும். இது எப்படி ஆகும்? மரியாள் கேட்ட மாதிரி தானே. ஒரு கன்னிப்பெண் கர்ப்பமாகும் பொழுது அதை விட லேசான காரியம், உங்கள் கடன் தீர்க்கப்படும். மரியாள் ஒப்பு கொடுத்து மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தாங்க. மரியாளம்மா பாருங்க, அவங்க முறுமுறுக்கவே இல்லை. ஏன் ஆண்டவரே, எனக்கு அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிட்டே, திருமணம் ஆன அப்புறம் இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சுருக்கலாம், ஒன்றுமே கேட்கல, எனக்கு அப்படியே ஒப்பு கொடுத்தாங்க. அது மாதிரி என்ன முறுமுறுக்காமல், ஆண்டவர் இந்த கடன் பிரச்சனை சோதரமப்பா, இதை நீங்கள் எனக்கு நீக்கித்தர வல்லமே இல்லைவாருன்னு ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் பயப்படாதேன்னு உங்களை பார்த்து சொல்கிறாங்க. யாரெல்லாம் கடன் பிரச்சனையோடு இருக்கீங்களோ பயப்படாதீங்க, ஆண்டவர் நோக்கி பாருங்கள். அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. யாரெல்லாம் கடன் பிரச்சனையோடு இருக்கீங்களோ அவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார்? கடன் பிரச்சனையை நீக்குவார். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது, அது ஜீவன் உள்ளது, அது வெறுமையே ஆண்டவருக்கு திரும்பாது, அது அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் இந்த செய்தியை கொடுக்க சொன்னாங்களோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாங்க. யாரெல்லாம் பாரத்தோடு உட்கார்ந்துருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதீங்க, உங்கள் கடன் பிரச்சனைலாம் நீங்கும், உங்களுக்கு தேவைகளாக சந்திக்கப்படும். திருமண காரியத்துக்கு பிள்ளைகளுக்கு நகை செய்ய பணம் இல்லையே அப்படின்னு நீங்கள் தவிக்கலாம். பிள்ளைகளை படிக்க வைக்க பண வசதி இல்லையே. எத்தனையோ வாலிப பிள்ளைங்களுக்கு படிக்க பண வசதி இல்லாமல் இருக்காங்க. கர்த்தர் அவங்களுக்கு சில வாலிப பிள்ளைங்களுக்காக கர்த்தர் அற்புதமாக உதவி செய்கிறத நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அது மாதிரி நீங்கள் பயப்படாதீங்க, ஆண்டவர் நோக்கி பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அது மாதிரி வேலை இல்லையே, வேலை இல்லாமல் இருக்கிற பெண்கள், வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, நீங்களாம் கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பயப்படாதிருங்கள், உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எப்படி ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார், நல்ல வேலையில் அமர்த்தினார். தானியேல் அந்த ராஜா அரண்மனையில் நல்ல வேலை கிடச்சிது. அது மாதிரி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அதே மாதிரி கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்பை கட்டளையிடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாதிருங்க, பயப்படாதீங்க. நல்ல செய்தியை கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் கேட்க கர்த்தர் கிருபை செய்வார். வீடு இல்லையேன்னு தவிக்கிறவங்க, ஆண்டவர் தனிமையானவருக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிற தேவன். உங்கள் வீடு ஒளியிட்டு இருக்கலாம், ரொம்ப ஒரு மோசமான நிலைமை மலையில் இருக்கலாம். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைப்பா, எனக்கு ஒத்தாசர் பறவைங்களுக்கு நேராக என் கண்ணில் ஏறெடுக்கிறேன். தாவீராஜா சொன்னது போல் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். வியாதியோடு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்ல, பயப்படாதீங்க, உங்கள் வியாதி சுகமாகும். நாகமாட்ட குஷ்டத்தை சுகப்படுத்தின தேவன். பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவர் வசத்தை தொட்டான், நம்முடைய வல்லமை புறப்பட்டதை உணர்ந்த தேவன் இருந்து வல்லமை புறப்பட்டதே அப்படின் போது பயந்தா, நடுங்கிக்கிட்டு வந்தா. ஐயோ நம்ம செய்த காரியம் ஆனால் கண்டுபிடிக்கப்பட்டதேன்னு என்ன ஆகுமோ நினச்சி பயந்தா. ஆண்டவர் நல்ல ஒரு விசுவாசத்தை மேன்மைப்படுத்தி பேசுனாங்க. அது மாதிரி நம்ம கஷ்டப்படும் பொழுது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்கு காத்திருக்குது. அதனால் பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நன்மையும் செம்மையுமாக நடத்தி தருவார். காலதாமதமாக இருக்கலாம், ஒரு வேளை எல்லாம் நன்மைக்கு தான். பிள்ளைங்க ரட்சிப்படையிலேன்னு சிலர் கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். ஆண்டவர் ரட்சிப்பு கர்த்தருடையது. இயேசு கிறிஸ்து இருந்தால் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ரட்சிப்பு மிக மிக முக்கியம். இன்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவன் நம்பிக்கையாக இருந்தோம்னால் எல்லா மனுஷரை பார்க்கிறோம் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். அதனால் இன்மைக்காக காரியத்தை மாத்திரம் பெற்றுட்டு போகக்கூடாது. என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. யாரெல்லாம் நன்மை பெற்றீங்களோ அதை நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லணும். மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டது எல்லாத்துக்கும் போய் சொன்னாங்க. அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதத்தை, அதிசயத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும்போது அந்த விசுவாசம் தூண்டப்படும், பற்றி எரியும். அடுத்தவங்களுக்கு ஒரு விசுவாசம் வரும். ஏன்னா அவளுக்கு செஞ்சிருக்க ஆண்டவர் நமக்கும் கட்டாயம் என்ன செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை மற்றவங்களுக்கு வரும். ஆக என்னென்ன பிரச்சனையிலலாம் நம்ம இருக்கிறோமோ இதுக்கும் மேலே சில பிரச்சனைகள் இருக்கலாம். சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், கணவன் இல்லாமல் இருக்கலாம். அவங்களாம் நீங்கள் ஆண்டவர் நோக்கி பாருங்கள். கர்த்தர் மனவனலாக இருந்து உங்களுடைய காரியங்களை நல்ல நன்மையும் செம்மையுமாக நடத்தி தருவார். ஆண்டவர் சொல்லுவாங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்க. நற்செய்தி, யாரெல்லாம் கவலையோடு பயந்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல நற்செய்தியை ஆண்டவர் வருகிற காலங்களிலே வெகு சீக்கிரமாய் கட்டளையிடும்படியாக நாம் ஜெபிப்போம்.
ஆண்டவரே நீரே எங்களுக்கு வாய்க்க செய்யுங்கப்பா. யார் எந்தெந்த ஜனங்கள் அவங்க வேண்டுதலோடு நாங்கள் எங்கள் வேண்டுதல் யாரெல்லாம் வேண்டுதல் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நற்செய்தி கிடைக்க உதவி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம், இசப்பா நமக்காண்டி ஜெபம் பண்ணுவோம். நம்ம தேவையோடு இருக்க மற்றவங்களுக்காண்டி நம்ம ஜெபம் பண்ணுவோம். முதியோர் இல்லத்தில் இருக்கிற பெற்றோர்கள் அவங்களுக்காண்டி ஜெபிப்போம். அவங்க ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது அவங்களுக்கும் ஆண்டவருக்கு உதவி செய்வார். மனதில் சமாதானத்தை கட்டளையிடுவார். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர்களுக்கு தாவீதினூரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நம்ம முன்னணியில் யார் இருக்கா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாலகனாய் பிறந்திருக்காங்க. ஒருத்தர் மடியிலையும் ஏசப்பா இருக்காங்க. ஆண்டவர் நமக்காக பெத்லகேமில் ஒரு மாட்டுத்தொழுவத்தில் அவதரித்தாங்க. யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் சொன்னாங்க, ஒரு மரியாதை சேர்த்துக்கல்ல, ஐயப்படாதே, பயப்படாதே. நீ ஏன் பயப்படுத? நீ ஏன் கலங்குத? நல்ல பெண்ணோவா. எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு கலக்கம்தான் உலக பிராரமாக. ஆனால் தேவதூதன் போய் சொன்னோன்னே, சொப்பனத்தில் சொன்னோன்னே யோசேப்பு என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிஞ்சாங்க. அதே மாதிரி நம்ம ஆண்டோட சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டோட சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நம்ம கட்டளையிடுவார். கீழ்ப்படுதல் வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நாம் கீழ்ப்படியணும் கட்டாயம். உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே, எந்த ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவேன். எந்த ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவேன். உள்ளம் ஆனந்த கீதத்திலே மலை போன்றதொரு சோதனையில் மகிவன் அவர் கைவிடாரே, கல்வாரியின் அன்பினாலே கனிவோடனை அணைத்திடுவார். மலை போன்றதொரு சோதனையில் மகிவன் அவர் கைவிடாரே, கல்வாரியின் அன்பினாலே கனிவோடென்னை அணைத்திடுவார். உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே, எந்த ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவேன். உள்ளம் ஆனந்த கீதத்திலே உலகம் முடியும் வரை உந்தனோடு இருப்பேன் என்றவர் வாக்கு மாறிடானே சரையே, நம்பிடுவாய் துணையவரே. உலகம் முடியும் வரை உந்தனோடு இருப்பேன் என்றவர் வாக்கு மாறிடானே சரையே, நம்பிடுவாய் துணையவரே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே, எந்த ஆத்தும நேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே நம்முடைய உள்ள ஆனந்த கீதத்தால் பொங்கனே நமக்கு நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையில் நமக்கு அதன் அதிகமாக நினைவுக்குது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். நான் ஆராதிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன். தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்ற எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டார். எல்லா பயத்துக்கும் ஆண்டவர் நம்மளை நீங்களாக்கி மீட்க வல்லமை உள்ளவர். அதனால் பயப்படாதீங்க. ஒருவேளை வேலை பார்க்குற இடத்துல சில பிரச்சனைகள் இருக்கலாம், எதுவுமே உங்களை சேதப்படுத்தாது. நம்ம ஆண்டரை அண்டிக்கொள்ளணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஆண்டருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது அது மலை போன்ற பிரச்சனை வந்தாலும் பனி போல மாற்ற தேவன் வல்லமையுள்ளவர். எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கோம், நம்ம வேதத்தில் எத்தனையோ சாட்சிகளை நம்ம பார்த்துருக்குறோம். யுத்தத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் யுத்தத்தில் எப்படிலாம் ஜெயித்தாங்க, அந்த எந்தெந்த ஒரு முடியாதுங்க நிலைமையில ஆண்டுடைய கரம் எப்படி ஒரு வெற்றியை கொண்டு வந்தது, அதெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது நமக்குள்ள அந்த விசுவாசம் ஆபிரகாமுடைய குமாரத்தியாய் நாமளும் காணப்படும்படியாய் அந்த விசுவாசம் நமக்குள்ளாய் கிரியை செய்யணும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்பணும் ஆண்டவரை, நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
என் தேவன் என்னோடு கூட இருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை சந்தோஷமாக நம்ம கொண்டாடுவோம். மகிழ்ச்சியாக எல்லா துக்கத்தையும் எல்லா கவலையும் நம்ம ஆண்டட்ட வைத்து விட்டு என் தேவன் எனக்காக இருக்காங்க, என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்வாங்க, நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்கணும். நம்மளை போல் கிறிஸ்துமஸில் யாரெல்லாம் ட்ரெஸ் எடுக்க முடியாமல் இருக்கோம், நம்மளை போல் நம்மளால் இயன்ற உதவியை நம்ம மற்றவங்களுக்கு கட்டாயம் செய்வோம். எத்தனை பேர் ட்ரெஸ் எடுக்க முடியாமல் கூட இருப்பாங்க. நம்மளால் இயன்றதை நம்ம கட்டாயம் அவங்களுக்கு செய்யணும். நம்ம சந்தோஷப்படுவோம், மற்றவங்களையும் நம்ம சந்தோஷமாக வைப்போம். காலம்பத்திலே மெய்ப்பர்கள் தம் மந்தை காத்தனர், கர்த்தாவின் தூதர் இறங்க விஞ்சோதி கண்டன, அவர்களச்சா கொள்ளவும் விந்தூதன் தீயிலே எல்லோருக்கும் சந்தோஷமா நற்செய்தி கூறுவேன். தாவீதின் வம்சம் ஊரிலும் மெய் கிறிஸ்து நாதனா, பூலோகத்தார்க்கு இரட்சகர் இன்றைக்கு பிறந்தார். இதுங்களட யாழமா முன்னணை மீது நீர் கந்தை பொதிந்த கோலமாய் அபாலனை காண்பீர். என்றுரைத்தான க்ஷணமே விண்ணோரா கூட்டத்தார் அதூதனோடு தோன்றியே கர்த்தாவை போற்றினார். மாவுன்னதத்தில் ஆண்டவா நீர்மேன்மை அடைவீர், பூமியில் சமாதானமும் நல்லோர்க்கு ஈகுவீர். யாரெல்லாம் நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்களோ உங்க எல்லாத்துக்கு ஆண்டவர் பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. ஒரு நல்ல செய்தி, நல்ல காரியம், நல்ல செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமேன், ஆமேன். Little tin horns, little toy drums, Rudy toot toots and Brownie tom toms.